விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் விருச்சிக ராசினேயர்களை, பொறுமைக்கு பெயர் போனவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள், பெற்றவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்கள். இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்களிடம் நட்பு கொண்டிருப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பர். முடிவு எடுக்கும் போது அந்த முடிவு சரியான முடிவாக பெரும்பாலும் இருக்கும். யாருடைய அறிவுரையும் இல்லாமல் சுயமாக முடிவெடுக்கும் ஆற்றல் உண்டு. சம்பாதித்தில் ஒரு பகுதியை தான தர்மம் செய்வதில் விருப்பம் உள்ளவர்கள். நல்ல காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வர். நல்லது செய்ய முடியவில்லை என்றாலும் கெடுதல் செய்வதற்கு எண்ணம் இருக்காது. நல்ல எண்ணங்கள் தான் பெரும்பாலும் இவர்களிடம் தலைதூக்கி இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பேச்சை காட்டிலும் செயலில் தன் திறமையை காட்டி வெற்றியை நீட்டும் குணமுடையவர்கள். குழுவாக வேலை செய்தாலும் மற்றவர்களுடன் கலந்து பழகுவதில் ஒருவரை முறை வைத்துக் கொண்டு பழகுவதுடன் தன் கருத்துக்களை உடனடியாக வெளிப்படுத்தவும் சற்று தயங்குவார்கள். ஒரு வேலை இறங்கிவிட்டால் அதை முடிக்கும் வரை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் திறமை உடையவர்கள். சற்று பிடிவாத குணமுடையவர்களாக இருப்பார்கள். சற்றே பிடிவாதத்தை தளர்த்திக் கொண்டு இணக்கமான வேலை செய்தால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். தற்போது ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக 5/7/2015 முதல் 10ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளார். இதனால் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். தாராள பணப்புழக்கம் இருப்பதால் குறுக்கிடும் சிரமங்களை குறைத்து விடுவீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நல்லவர்களின் ஆலோசனையை கேட்டு பெறுவீர்கள். உடல் நலனில் அக்கறை ஏற்படும். எதிரியால் ஏற்பட்ட தொல்லை குறையும். வழக்கு விவகாரங்களில் அனுகூலமான தீர்வு கிடைக்கும். கடன் தொந்தரவை ஓரளவு சரிகட்டுவீர்கள். தொழில் சார்ந்த பயணத்தை அடிக்கடி மேற்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் ஏற்படலாம். வீண் ஆடம்பர செலவுகள், தேவையற்ற வீண் பேச்சுக்களில் ஆகியவற்றை குறையுங்கள். புதிய தொழில் முயற்சியை இப்போதாவது தவிர்ப்பது அவசியம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஜென்ம ராசியான சஞ்சாரம் செய்ய உள்ளதால் நீங்கள் எதிலும் சற்று அடக்கி வாசிப்பது நல்லது. யாருக்கும் பெரிய தொகையை கொடுப்பதோ முன்ஜாமீன் கொடுப்பதோ வேண்டாம். எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் நட்பெயரை பெற முடியாத சூழ்நிலை உண்டாகும். சர்ப்ப கிரகங்களான ராகு 11ஆம் இடத்திலும் கேது 5ஆம் இடத்திலும் இருப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும். உற்றார் உணவர்களிடையே இருந்த பகைமை விலகி சந்தோஷம் மகிழ்ச்சியும் ஏற்படும். உடல் ஆரோக்கியம், உங்கள் ஆரோக்கியம் சுமாராகத்தான் இருக்கும்.